ஓகேம்மா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிஏ ஃபைனல். ஓகே, அதில் ஆடிட் பேப்பரில் கேஸ் சினாரியோ நம்பர் 3 பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன்னு கேட்டுக்கோங்க. நம்ம வந்து புக்கில் நிறைய படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த பார்ட் 1 பார்ட் 2 ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 அதில் இருக்க பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி ரிவைஸ் பண்ணி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல. அதெல்லாம் முக்கியமா அப்படின்னு கேட்டால் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து இந்த கேஸ் சினாரியோவை படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3ன்னு சொல்லி அப்படியே மனப்பாடம் பண்ணி அதுக்கு ஏதாவது ஆக்ரோனிமல் அப்ரிவேஷன் ஏதாவது வச்சு ஷார்ட்கட்லாம் வச்சு நம்ம படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு கொஸ்டினை படிக்கும் போது நமக்கு வந்து இது எந்த கிளாஸோட வரும், இது ஃபஸ்ட் ஷெட்யூலில் செகண்ட் ஷெட்யூலில் என்ன எது நம்ம மைண்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதனால் இது கிளாஸ் படி இது தப்பாக இருந்தால் கூட எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு இப்போ ரீசெண்டாக பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, ஸோ இது அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு சிஏ இன்ஸ்டியூட்டில் கேஸ் ஸ்டடியில் வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருங்கண்ணே. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸ் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் கிளாஸை படிச்சுட்டு அந்த கிளாஸுக்குள்ளேயே மூழ்கி அந்த ஒரு கொஷினை கொடுத்தாங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே தான் அது வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது நமக்கு ஸ்மார்ட்டான மூவ் கிடையாது மெயின் எக்ஸாமுக்கு. பிகாஸ் மெயின் எக்ஸாமில் இப்போ இந்த கேஸ் சினாரியோவில் நான் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, அதாவது 3 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் 3 பேர் வேறு வேறு ஃபர்மில் இருக்காங்க. பட் தேர் ஆல் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஏதோ ஒரு ட்ரைனிங் செஷன் நடத்தியிருக்காங்க. அதில் ஏதோ ஒரு 5 lakhs அமௌண்ட் வந்திருக்கு, எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. 3 பேர் சேர்ந்து அதை நடத்தி அவங்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஏற்படுத்தி நடத்தி 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக நம்ம யோசிக்கும் போது நமக்கு கிளாஸ் படி பார்த்தா அது தப்பு தான். ஏன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவரோட ப்ரொஃபஷனல் ஃபீயை ஒரு நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டோடையோ இல்லை ஈவன் இஃப் இஸ் ஷேரிங் வித் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், தட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஷுட் பி அ பார்ட்னர் ஆர் எம்ப்ளாயி, இதுதான் கிளாஸில் சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி அவங்க வந்து ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க கேஸ் சினாரியோலனா, ரீசெண்டாக எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களாமா. அதாவது 2-3 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து ஈவன் தோ தே ஆர் நாட் என்ன சொல்கிறது, அவங்க ஜாயிண்ட் ப்ராக்டிஸ்லலாம் இல்லை, ஒரே ஃபார்ம்லலாம் அவங்க ப்ராக்டிஸில் இல்லை, அவங்க ஜஸ்ட் வந்து தே ஆர் ப்ராக்டிசிங், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் 3 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை என்ன சொல்கிறது அக்வைண்டன்ஸ் மாதிரி இருக்கலாம், ஏதோ ஒன்று. அவங்க வந்து இஃப் தே டிசைட் டு கண்டக்ட் ட்ரைனிங் டுகெதர், அதுலேருந்து வரக்கூடிய ப்ரொஃபஷனல் இன்கம் 3 பேர் பிரிச்சுக்கிட்டாங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை தனியாக படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் மேம் நான் புக்கை வந்து பேக் டு பேக் படிச்சிட்டேன், எனக்கு இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் வந்தால் நான் என்ன எழுதுவேன், நீங்கள் என்ன எழுதுவீங்க? ஆக்சுவலாக அந்த கிளாஸை தான் நீங்கள் சொல்லணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் இந்த கேஸ் சினாரியோ படிக்கும்போது தான் அவங்க எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டோட ரீசெண்டான டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த கேஸ் சினாரியோ வழியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு வழியே கிடையாது. நம்ம ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு அதை யோசிச்சுட்டு ஆன்சர் படிக்கிறத விட இட் இஸ் பெட்டர் தட் ஃபர்ஸ்ட் ரீட் த ஆன்சர். அதுக்கப்புறமா போய் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எது கரெக்டான ஆப்ஷன், எது மற்றெல்லாம் அபத்தமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் மூளையை வச்சு யோசிக்கும் போது நீங்கள் படித்ததை வச்சு தான் யோசிப்பீங்க. பிகாஸ் நம்மளோட சிஏ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் என்ன இருக்கோ அதான் நம்மளால் படிக்க முடியும். அதை தாண்டி நமக்கு என்ன தெரியும்? அதை தாண்டி வெளில வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு என்னென்ன டெசிஷன் கொடுத்துருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்கன்னா கரண்ட்டாக அப்டேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்மளால் படிக்க முடியுமா? முடியாதுன்னு கிடையாது. வி டோன்ட் ஹேவ் டைம். காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ நீங்கள் பாருங்கள், அந்த டைம் ஸ்பெண்ட் ஆன் அ பர்டிகுலர் பேப்பர், அந்த மார்க் தட் இஸ் டு பி டிரைவ் ஃப்ரம் அ பர்டிகுலர் பேப்பர், அந்த ரேஷியோ செட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாகவே நான் எல்லா கேஸ் சினாரியோக்குமே அந்த அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணேன். பட் ஸ்டில் இதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீஐட்டரேட். கேஸ் ஸ்டடியை படித்து கொஷினை படித்து ஆன்சர் படிக்கிறத விட ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடியை படிச்சுட்டு நேராக ஆன்சருக்கு போயிடுங்க, கொஷினே பார்க்காதீங்க. கேஸ் ஸ்டடி படிக்கும்போது உங்கள் மண்டக்குள்ளே ஒன்று ஓடும், இதை ஒரு பேராகிராஃபை படிக்கும்போது கரெக்டாக தப்பான்னு ஓடும். நேராக ஆன்சருக்கு போயிடுங்க, அங்கே போய்ட்டு ஃபஸ்ட் கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்துருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, இல்லைனா சும்மா இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் படிக்கும்போது நமக்கு என்ன தோணும், கிளாஸை வச்சே நமக்கு தோணிட்டு இருக்கும். ஆனால் அவங்க பாட்டுக்காங்க எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு அவங்க பாட்டுக்கு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு see the answers and then come back to the questions and then know, ஓ இப்படி கொஸ்டின் கேட்டால் இப்படி ஆன்சர் சொன்னால் எனக்கு மார்க், அவ்வளோதான். தட் இஸ் வாட் வி வாண்ட் at the end of the day, right? So there is no place for you to show the ப்ராமினன்ஸ். நான் இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், நான் ஸ்டடி மெட்டீரியல் இதை படித்தேன், அதை படித்தேன், இல்லை. அங்கே போனால் நமக்கு மார்க் முக்கியம். ஸோ மார்க் முக்கியம்னா அவங்களோட கேஸ் சினாரியோவில் இருக்கக்கூடிய அத்தனை கேசஸையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், we are going to study. சரியா? அப்போ இது அட் த எண்ட் ஆஃப் த கேஸ் சினாரியோ நம்ம முடிக்கும் போது தான் இவங்க என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, இதுக்கேற்ற மாதிரி நம்மளே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டு நம்ம என்ன பண்ணலாம்னா கேஸ் நம்பர் 3க்கு போயிடலாம். சினாரியோவில் மொத்தம் 5 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.
மேட்டர் நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் முதல்ல சொல்லிட்டேன். ரீசெண்ட் டெசிஷன் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு என்ன சொல்லிச்சான், 2 பேரோ இல்லை 3 பேரோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இன் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் நடத்தலாம். யாருக்கு? அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு மட்டும் ஆன் ஜிஎஸ்டி பற்றி நடத்தலாம். அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபீஸை அவங்களுக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஃபீஸ் எங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க, கிளைண்ட் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண அந்த ஃபீஸை இவங்க 3 பேரும் பிரித்து எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் அங்கே கொடுத்துருக்க ஒரே கண்டிஷன், அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது அவங்க கிளைண்ட்டுக்காக இருக்கணும். 2வது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 3 பேருமே ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மேட்டரை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நேராக கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு தெளிவாக ஆன்சர் தெரிஞ்சிடும். இல்லைனா தேவையில்லாமல் உங்கள் பிரெயின் கிளாஸில் போய் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும், அது தேவையில்லாத வெட்டி வேலை எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, there are 2 things. ஒன்று வந்து எசென்ஷியல் இண்டிகேட்டர், இன்னொன்று லீடர்ஷிப் இண்டிகேட்டர். நம்ம புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சின்னு சொல்லிட்டு 3 ரிப்போர்ட்டிங் இருக்கும், சரியா? அதில் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி வந்து கம்பெனியை பற்றி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பற்றிலாம் இருக்கும் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் சியோட ரிப்போர்ட்டிங் மட்டும், இது நான் சொல்கிறது இந்த எஸ்டிஜி சாப்டரில் சொல்கிறேன். செக்ஷன் சியோட ரிப்போர்ட்டிங் மட்டும் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா எசென்ஷியல் இண்டிகேட்டர், அதுக்கப்புறமா வந்து லீடர்ஷிப் இண்டிகேட்டர்னு கொடுப்பாங்க. எசென்ஷியல் இண்டிகேட்டர்னா எல்லாரும் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட்டிங்கை கொடுக்கணும். லீடர்ஷிப் இண்டிகேட்டர்னா எல்லாரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இஃப் யூ ஆர் கிவிங் த reporting on such matters, you are considered to be leader because you are doing it on a voluntary basis. ஸோ எசென்ஷியலாக கம்பல்சரி எல்லாம் பண்ணி தான் ஆகணும். லீடர்ஷிப் அப்படி கிடையாது, அது வந்து நீங்கள் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து ஃபார் த சும்மா அந்த சோஷியல் வேல்யூக்காக நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து தங்களுடைய லீடர்ஷிப் இண்டிகேட்டர்ஸை அங்கே கொடுக்குறாங்க. லீடர்ஷிப் இண்டிகேட்டர் என்னன்னா, தோஸ் இண்டிகேட்டர்ஸ் தட் இஸ் நாட் மேண்டேட்ரி கிடையாது, பட் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், மேம் புக்கில் வந்து எதெல்லாம் எசென்ஷியல், எதெல்லாம் வந்து லீடர்ஷிப் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நோட்ஸ் மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கேஸ் பேஸ்டு சினாரியோவை எப்படி ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியலில் நம்ம வந்து சாப்டர் 1லேருந்து சாப்டர் 19 வரைக்கும் படிக்கிறோமோ, அதே மாதிரி கேஸ் பேஸ்டு சினாரியோவையும் மொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை கேஸ் பேஸ்டு சினாரியோவையும் நம்ம படித்தாதான் என்டையர் மெட்டீரியலை நம்ம படித்து முடித்த மாதிரி அர்த்தம். ஸோ இதில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த டேட்டா ஆன் எனர்ஜி, எமிஷன்ஸ், கரண்ட் எமிஷன்ஸை பற்றியெல்லாம் நம்ம கொடுக்குறது வந்து மேண்டேட்ரியாக. எது வந்து ஆப்ஷனல் அப்படின்னா, அடிஷ்னல் டேட்டாங்கிறது வந்து ஃப்யூச்சரில் நம்ம பண்ண போகிற எனர்ஜி கன்சம்ஷன், ஃப்யூச்சரில் நம்ம பண்ண போகிற எனர்ஜி சேவிங்ஸ், ஸோ ஃப்யூச்சர் ரிலேட்டட் விஷயங்கள் வந்து லீடர்ஷிப் அப்படின்னும், தட் இஸ் நாட் மேண்டேட்ரி அப்படின்னும். இப்போ இருக்கக்கூடிய எசென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் மேண்டேட்ரி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது நமக்கு இதெல்லாம் வந்து என்னென்னா, இதெல்லாம் நம்ம வந்து கொஸ்டினை பார்த்துட்டு ஐயோ நமக்கு ஆன்சர் தெரியலையேன்னு பரிதாபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் புக்கில் வந்து நமக்கு தெளிவாக கொடுக்கல அப்படின்னா, புக்கை தாண்டி நம்ம கேஸ் ஸ்டடியை படித்தாதான் இதெல்லாம் நமக்கு தெரியவே வரும். ஸோ இதில் வந்து ஒரு எம்சிக்யூவை பார்த்துட்டு ஐயோ எனக்கு ஆன்சர் தெரியல மேடம், அப்போ நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேஸ் சினாரியோ கொடுத்துருக்காங்க, பின்னாடி 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம். முதல்ல போய் ஆன்சரை பாருங்கள். அந்த ஆன்சரில் இருக்கிறது தான் அங்கே வந்து டைட்டில் கார்டே அதுதான் வந்து சப்ஜெக்ட் மேட்டரே அதான். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் நீங்கள் எப்படி படிக்கணும்னா, ஒரு கேஸ் சினாரியோக்கு 5 பாயிண்ட் இருக்குன்னா, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ் சினாரியோஸ் இன்ட்டு 5 பாயிண்ட், அந்த டோட்டல் விஷயங்கள் நீங்கள் எவ்வளோ சேகரிச்சிருக்கீங்களோ அத்தனையும் நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 19th சாப்டர் வரைக்கும் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு கேஸ் சினாரியோக்கு பின்னாடி 5 பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க. தயவு செஞ்சு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் படிச்சிட்டோம், ஸோ இந்த எம்சிக்யூ நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு வராதிங்க. இன்னொன்று அந்த மாதிரி வந்து உங்களால் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லோ ஆகும். கான்ஃபிடன்ஸ் லோ ஆக வந்து தேவையே கிடையாது. அவங்க வந்து சிஎன்சி ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிறதுக்கும் நம்மளோட கேஸ் சினாரியோவில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக கேஸ் சினாரியோவை இன்னொரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி நினச்சி ஒவ்வொரு கேஸ் சினாரியோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 5 பாயிண்ட்டையும் ஒரு டெக்ஸ்ட்டாக நினச்சி இன்னொரு சாப்டராக நினச்சி நம்ம படிக்கணும். சரியாம்மா? யாருமே பயப்படாதீங்க. கேஸ் சினாரியோ பார்த்து தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. என்ன அடுத்தது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிஆர்எஸ்ஆர் ரிப்போர்ட்டிங்னு ஒன்று இருக்குது, அதாவது பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஆரம்ப காலத்தில் நிறைய ஹிஸ்ட்ரி கொடுத்துட்ருப்பாங்க. இது இப்போ எப்போ ஆரம்பித்தாங்க, ஒரு வருஷமும் யார் யாருக்கெல்லாம் கம்பல்சரி ஆக்குனாங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக பார்த்தா டாப் மோஸ்ட் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு இது கம்பல்சரி. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எல்லா லிஸ்டட் கம்பெனிஸ்க்கும் இது கம்பல்சரி ஆகிடும். இந்த பிஆர்எஸ்எல்ல மொத்தம் 9 பிரின்சிபல்ஸ் இருக்குமா. அதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் இந்த சாப்டரை சில பேர்லாம் சொல்கிறாங்க, இந்த 3/4 சாப்டர் இருக்குது, 3/4 படிக்கலாம், 1/4 விட்டுறலாம்லாம் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் இந்த எஸ்டிஜி சாப்டரை விடுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சில விஷயங்களை மட்டும் கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா எம்சிக்யூவில் வரும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கை கொடுக்கும். 1 மார்க் அப்படிங்கிறது மெயின் எக்ஸாமில் சிஏ ஃபைனலில் ரொம்ப முக்கியங்கிறதுனால இந்த 9 பிரின்சிபல்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிருங்க. அதாவது பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஒரு ரிப்போர்ட்டிங் இருக்குமா, அந்த ரிப்போர்ட்டிங்கில் மொத்தம் 9 பிரின்சிபல்ஸ் தான் இருக்குது. அந்த 9 பிரின்சிபல்ஸும் நேமோட படித்து வச்சுக்கோங்க.
எக்ஸாமில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது எந்த ஆங்கிளுக்கு கீழே வரும் பிஆர்எஸ்ஆர்லன்னு கேட்டால் அதை மட்டும் மார்க் பண்ணுற மாதிரியாவது எஸ்டிஜி படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த எசென்ஷியல் இண்டிகேட்டர்னா என்ன, இப்போதைக்கு இந்த வருஷம் நீங்கள் என்ன கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அது வந்து எசென்ஷியல் இண்டிகேட்டரில் வரும். ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை பற்றி வந்து அட்வான்ஸ்டாக நீங்கள் ப்ரொஜெக்டட் விஷயங்களை நீங்கள் வந்து உங்களோட கரண்ட் ரிப்போர்ட்டில் கொடுக்குறீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் லீடர்ஷிப் இண்டிகேட்டர்னு வரும். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சும்மா விஷயங்கள் அடிஷனாக தெரிஞ்சுக்கிறீங்க. இதே கொஷின் மெயின் எக்ஸாமில் வந்துச்சுன்னா இது 2 மார்க்கு, சரியா? அதனால் ஒரு எம்சிக்யூக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் உங்களுக்கு 2 மார்க் கொடுக்கும்னா ஒய் நாட், அதுதான். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கோர் எலமெண்ட்ஸ், அதாவது நிறைய எலமெண்ட் இருக்குது, மொத்தம் 9 எலமெண்ட் இருக்குது. அதில் 6th எலமெண்ட் வந்து தே டாக்கிங் அபவுட் என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷனை பற்றி அவங்க பேசுகிறாங்க, சரியா? அந்த கொஸ்டின்லேயும் அவங்க அதை தான் கேட்குறாங்க. அதாவது வந்து பொல்யூஷனை பற்றி, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்டை பற்றி, வேஸ்ட் ஜெனரேஷனை பற்றி, எனர்ஜி யூஸ் பற்றி, லேண்ட் யூஸை பற்றிலாம் கேட்கும்போது இது எந்த பிரின்சிபலோட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. நம்ம பிரின்சிபல் நம்பர் 6ன்னு சொல்கிறோம். இப்போ இதில் உங்களுக்கு எல்லா பிரின்சிபலும் தெரியறது ரொம்ப முக்கியம். அதனால் இதில் நான் ஒரு ஐ ஹவ் டேக்கன் அ ஸ்மால் அட்டெம்ப்ட் ஆஃப் டேக்கிங் ஆல் த 9 பிரின்சிபல்ஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த 9 பிரின்சிபல்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும்? பிரின்சிபல் நம்பர் 1 talks about how ethical you are in the business. So principle number 1 is about ethics. Okay va? Principle number 1 is about ethics. How ethical, how transparent and how accountable and எவ்வளோ இன்டெகிரிட்டியோட நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணுறீங்க, உண்மைத்தனத்தோட அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்ஸ். நம்பர் 2 நீங்கள் சேஃப்டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. சேஃப் அண்ட் க்ரீன் ப்ராடக்ட்ஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி, சேஃப் சஸ்டெயினபிள் அண்ட் சேஃப். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி. உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும், அப்புறம் எம்ப்ளாயியை பாதுகாக்கணும், அப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதாவது உங்கள் கம்பெனி மீது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ எல்லாரும் உங்களுக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் இது படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, எத்திக்ஸு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது நீங்கள் சேஃப்டி. மூணாவது வந்து எம்ப்ளாயி சேஃப்டி, எம்ப்ளாயி வெல்ஃபேரு. நாலாவது வந்து ஸ்டேக் ஹோல்டரை பற்றி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி படிக்கிறோம்? எத்திக்ஸு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட், அக்கௌண்டபிள், இன்டெகிரிட்டியோட அந்த மாதிரி. அடுத்தது சேஃப் ப்ளஸ் க்ரீன், சேஃப்டி ப்ளஸ் க்ரீன். அடுத்தது எம்ப்ளாயி பற்றி ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து தேர்டு. 3 வந்து எம்ப்ளாயி. ஃபோர்த் வந்து ஸ்டேக் ஹோல்டர். ஓகேவா? ஸ்டேக் ஹோல்டர். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, கடைசியில் இருக்க 2 வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கடைசியில் தான் நீங்கள் கஸ்டமரை பற்றி கவனிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக தான் உனக்கு கஸ்டமரா அப்படின்னு. கஸ்டமரோட சேர்த்து சிஎஸ்ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கஸ்டமர் சிஎஸ்ஆர். இது வந்து 9, 8. 9, 8 கஸ்டமரும் சிஎஸ்ஆரும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வந்துருங்க. என்னது? எத்திக்ஸு, சேஃப்டி அண்ட் க்ரீன், டேக்கிங் கேர் ஆஃப் எம்ப்ளாயி வெல்ஃபேர் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். பட் பர்டிகுலராக கஸ்டமர் பற்றி கேட்டாங்கன்னா கடைசியில் வரணும், சரியா? ஆனால் ஸ்டேக் ஹோல்டரில் கஸ்டமரும் ஒருத்தர் தான், பட் ஸ்டில் ஜென்ரலாகவே ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிறது வந்து 4th பாயிண்ட்டாக வருது. கரெக்டாக? ஸோ 4 படிச்சிட்டிங்க. கடைசி 2 உங்களுக்கு தெரியும், கஸ்டமரும் சிஎஸ்ஆரும். நடுவில் ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. என்னென்னா ஜென்ரலாகவே ஹியூமன் ரைட்ஸை பற்றி, அப்புறம் என்வாயன்மெண்ட்டை பற்றி, அதுக்கப்புறம் லாபிங் பற்றி. இது எப்படி படிக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு P6 இருக்கு இல்லையா? P6 வந்து என்வாயன்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. P6 வந்து டாக்கிங் அபவுட் என்வாயன்மெண்ட். அதுக்கப்புறம் அது நடுவில் இருக்கிற மனுஷங்களை பற்றி பேசுறது வந்து ஹியூமன் ரைட்ஸு. இது வந்து 5. ஓகேவா? ஸோ எப்படி படிக்க போகிறோம்? நம்ம ஒரு பெரிய ரவுண்டு, நடுவில் P5, சுற்றி வர P6. ஏன்னா இது என்வாயன்மெண்ட்டில், அதனால P6. அதுக்கப்புறம் எது செஞ்சாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக செய்யுங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு ரெகுலேட்டரி பாலிசியை உங்களுக்கு ஃபேவரபுளாக ஆக்கினாலும் சரி, இல்லை பப்ளிக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ P5 இஸ் அபவுட் ஹியூமன் ரைட்ஸ். அது அவங்கள சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டை பற்றி பேசணும்னா P6. என்வாயன்மெண்ட் ரெஸ்டோரேஷன், லேண்டு பற்றி அந்த மாதிரிலாம் பேசுனாங்கன்னா P6. P7 வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. P7 என்னது? டிரான்ஸ்பரண்ட். ட்ரை பண்ணுங்கள், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரே நாள் 9 ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. Day 1 நீங்கள் என்ன பண்ணலான்னா, கடைசியில் இருக்கிறது 9 and 8 தானே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் இருக்கிறது கஸ்டமர், அதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர். இதை மட்டும் 1 day ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு நாள் என்ன பண்ணுங்கள், 2னா சேஃப்டி. எப்போவுமே செகண்ட் வந்து நமக்கு சேஃப்டி, சேஃப்டி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உண்மை, நேர்மை, நாணயம், கட்டுப்பாடு, அது மாதிரி இன்டெகிரிட்டி, அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 1, 2 தெரியும். 3 and 4 உங்களுக்கே தெரியும் இல்லை? எம்ப்ளாயி வெல்ஃபேர், அதுக்கப்புறம் ஸ்டேக் ஹோல்டர் வெல்ஃபேர். அப்புறம் நடுவில் என்ன இருக்குது? 5, 6, 7 தான். நான் சொல்கிற 5 ஹியூமன் ரைட்ஸ், அதை சுற்றி வர இருக்கிற என்வாயன்மெண்ட். அப்புறமா லாபிங் வித் டிரான்ஸ்பரன்சி. லாபிங்கிற வேர்டு இங்கே வராது, இங்கே இருக்கும் பாருங்கள். நீங்கள் பப்ளிக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுனாலும், இல்லை பாலிசி மேக்கரையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுனாலும், எதுனாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுங்கள். டிரான்ஸ்பரண்ட். இப்போ உங்களுக்காக நான் ஒரு தடவை எழுதி காமிக்கட்டுமா? ஸோ அது நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தே டாக் அபவுட் எத்திக்ஸ். சாரிம்மா, நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி படிக்கணும்னு வந்திருப்பீங்க. நான் இங்கே 9 பிரின்சிபல்ஸை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு மார்க்கு கூட நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதில் பிரின்சிபல் நம்பர் 6 பற்றி படிக்கிறீங்க, என்வாயன்மெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுது, மார்க்கே ஓகே.
என்வைரன்மெண்ட்டை பற்றி கேட்குறாங்க, பிரின்சிபல் 6 வருது. ஒரு வேளை இதே மாடலில் அவங்க வந்து மெயின் எக்ஸாமில் வந்து ஸ்டேக் ஹோல்டர் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு அந்த ஸ்டேக் ஹோல்டர் இன்ட்ரெஸ்ட் எத்தனாவது பிரின்சிபல் நம்பர் தெரிஞ்சதுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதனால தான் நீங்கள் வந்து இந்த பிரின்சிபல் நம்பர் இந்த பிரின்சிபலுக்கு அப்படின்னு ஞாபகம் இல்லைன்னா கூட எத்தனா ஹவு டு யூ கால் தட், அவங்க கொடுத்துருக்கிற கொஷனை எந்த பிரின்சிபலோட ரிலேட் பண்ணணும்னா அது உங்களுக்கு தெரியும்ல. நான் என்ன சொல்கிறேன்னா எத்திக்ஸ்ன்றது நம்பர் 1ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களே ஆப்ஷனில் என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் கொடுத்துருக்கிற விஷயம் எந்த ஹெட்டிங்கோட தொடர்புடையதாக இருக்குன்னு கேட்பாங்க. ஒன்று எத்திக்ஸோட தொடர்புடையதாக இருக்கா, இல்லை என்வைரன்மெண்ட்டோட தொடர்புடையதாக இருக்கா, அப்படி இல்லைனா வந்து வேறு ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் 2 கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா இந்த 9 பிரின்சிபல் இது 2 மட்டும் தான் ரெலவெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த 2த்துல தான் ஏதாவது ஆன்சர் வரணும்னாது உங்களுக்கு தெரியணும்ல. அதனால 9 பிரின்சிபல்ஸை படிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து குறைபாடே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அது படிக்கலாம். ஸோ நம்பர் 1 வந்து யூ டாக் அபவுட் எத்திக்ஸ், டிரான்ஸ்பரன்சி, இன்டெகிரிட்டி, அதெல்லாம். 2வது வந்து சேஃப் அண்ட் க்ரீன். ஓகேவா, சேஃப் அண்ட் க்ரீன். நான் இது க்ரீன் கலரில் எழுதிட்டுமா, எங்கே இருக்கு, 1 செகண்ட். சேஃப் அண்ட் க்ரீன் இது வந்து செகண்ட். சரியா, அடுத்து வந்து மற்றதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எத்திக்ஸ் ஒன்று, சேஃப் அண்ட் க்ரீன் ஒன்று. 3 and 4 வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒன்று வந்து எம்ப்ளாயி வெல்ஃபேரு. ஓகேவா, எம்ப்ளாயி வெல்ஃபேர். இன்னொன்று வந்து ஸ்டேக் ஹோல்டரோட பெனிஃபிட்ஸ்க்காக. ஓகே, அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அது வந்து 4. இந்த 5, 6, 7 அவங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 5, 6, 7 இது 3த்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், இது 3த்துக்கு என்ன சொல்கிறாங்க, 5 வந்து டாக்ஸ் அபவுட் ஹியூமன் ரைட்ஸ். நடுவில் ஒருத்தர் வந்து ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 6 வந்து அவங்களை சுற்றி வர இருக்குது என்வைரன்மெண்ட்டை பற்றி. என்வைரன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லை என்விரான்மெண்ட்டு சொல்லுவோம், எப்படினாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி சொல்லுங்கள். என்வைரன்மெண்ட்டை பற்றி, என்வைரன்மெண்ட் சேஃப்டி அந்த மாதிரி. ஓகே, அதோட ப்ரிசர்வ் பண்ணுறது, ஃபாரஸ்ட் ப்ரிசர்வேஷன், லேண்ட் ப்ரிசர்வேஷன் அந்த மாதிரி. இது 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எது செஞ்சாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக செய்யுங்க அப்படி சொல்கிறாங்க. வாட் எவர் யூ டூ, நீங்கள் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்ட ஏதாவது பாலிசி மேக்கிங் ஏதாவது போனாலும் எது செஞ்சாலும் நீங்கள் வந்து என்ன சொல்லணும், அதை வந்து டூ இட் வித் ஸோ மச் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் இருக்கிறது வந்து 8, 9 நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கஸ்டமர் கடைசியில் தான் கஸ்டமரோட வெல்ஃபேரை நீங்கள் கடைசியாக தான் பார்ப்பீங்களா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக. ஃபஸ்ட்டு இந்த 9 பிரின்சிபல்ஸோட நேம்ஸை வந்து ஜஸ்ட் இந்த வீடியோவை யூஸ் பண்ணி இதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சினாரியோஸில் நம்ம கொஞ்சமாக எதுலாம் எஸ்டிஜி ரிலேட்டடாக வந்து நமக்கு கேஸ் சினாரியோவில் கவர் பண்ணுறாங்களோ அது வரைக்குமா நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அது மெயின் எக்ஸாமில் எக்ஸாக்டாக இதில் ஏதோ ஒரு கேஸ் சினாரியோ மெயின் எக்ஸாமில் கேட்குறாங்கப்பா, நமக்கு டக்குன்னு மார்க் கிடைக்கும்ல அதில். வை ஷுட் வி லீவ் அவுட் those 5 questions நம்ம லீவ் அவுட் பண்ணணும், ஈஸியாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ 3 விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 they asked about ஜாயிண்ட்டாக ஜிஎஸ்டி எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க, அது தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது. ஏன்னா எத்திக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு, எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு வந்து இஎஸ்பின்னு சொல்லுவோம். ஸோ எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு வந்து இட்ஸ் ஓகே, இட்ஸ் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. சரியா, அதனால அது மிஸ்டேக் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இஎஸ்பி சேஸ் இட்ஸ் அலவுடு. அதே மாதிரி பிரின்சிபல் வைஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எசென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி எமிஷன்ஸ், எசென்ஷியல் ஃபியூச்சர் எனர்ஜி எமிஷன்ஸ் வந்து லீடர்ஷிப்னு சொல்லிட்டாங்க. 3வது நான் சொன்ன மாதிரி இந்த கோர் பிரின்சிபல்ஸ் வந்து எதோட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. அதுவும் என்னென்ன கேட்குறாங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், இதெல்லாம் எந்த பிரின்சிபலோட ரொம்ப க்ளோஸ்லி தொடர்புடையதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், ஓகே பொல்யூஷன் கண்ட்ரோல், வேஸ்ட் ஜெனரேஷன், யூஸ், லேண்டு, அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், இதெல்லாம் என்வைரன்மெண்ட்டை பற்றி வரதுனால பிரின்சிபல் நம்பர் 6 நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் இது ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து அட்வைசரி சர்வீசஸ், அதுவும் என்ன மாதிரி அட்வைசரி சர்வீசஸ், இது இப்போ 0.5 சொல்கிறேன். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து எக்விட்டி ரிசர்ச் ரிலேட்டடாக அட்வைசராக இருக்கலாமா, இருக்கலாம், தாராளமாக இருக்கலாமா. அதையும் யாரும் சொல்லியிருக்கா, எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தாராளமாக எக்விட்டி ரிசர்ச் அட்வைசராக இருக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் அந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களோட பணத்தை எப்படி வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஈக்விட்டி ரிசர்ச் அட்வைசராக இருங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பப்ளிஷ் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது தனியாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிடும். ஸோ டோன்ட் டூ தட். பட் நீங்கள் அதை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் மாதிரி நீங்கள் தாராளமாக உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஈக்விட்டி ரிசர்ச் அட்வைசர் அப்படிங்கிற சர்வீஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எம்சிக்யூக்கு ஆன்சர்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த விஷயத்தை உங்கள் மைண்டுக்குள்ளே புகுத்துறாங்க. அப்போ இதுதான் மெயின் எக்ஸாமில் வருன்றதுனால. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதோ சும்மா ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்க.
ஆர் அவங்க ஃப்ரெண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது, அந்த போர்ட் மெம்பர்ஸில் ஒரு சீட் காலியாக இருக்குது, உன்னை வந்து ஒரு போர்ட் மெம்பராக கூப்பிடுறாங்க, வை டோன்ட் யூ பிகம் அ போர்ட் மெம்பர் இன் தி பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு கேட்குறாங்க. ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது ஒரு ப்ராக்டிசிங் சிஓபி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து கேன் ஹீ பிகம் அ மெம்பர் ஆஃப் த போர்டு இன் அ பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது யார்? எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு தான். அப்படி இருந்தால் அவங்க ஃபுல் டைம் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? ஆமாம், நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம், பயப்படாதீங்க, நீங்கள் போயிட்டு அந்த போர்ட் ஆஃப் போர்ட் மெம்பர்ஸில் ஒரு மெம்பராகவும் இருந்துக்கோங்க, ப்ளஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களை நாங்கள் ஃபுல் டைம் ப்ராக்டிஸ்னும் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கேஸ் சினாரியோவில் மொத்தம் 3 டெசிஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று என்னென்னா, ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தாராளமாக 2-3 ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரே ஃபர்மில் இல்லைனா கூட ஒன்றா சேர்ந்து ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஏதாவது ட்ரைனிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். யாருக்குன்னா அவங்க கிளைண்ட்ஸு கண்டக்ட் பண்ணலாம். ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பண்ணலாம். ஓகே, ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு டெசிஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் டெசிஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தாராளமாக ஒரு போர்டு மெம்பராக ஆகலாம், அதில் எந்த தவறும் இல்லை. அதனால் அவருக்கு ஃபுல் டைம் ப்ராக்டிசிங் அப்படின்ற அந்த கிரீடம் போயிடுமான்னு கேட்டால் போகாது. ஓகேவா? இது ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு எக்விட்டி ரிசர்ச் அட்வைசராக இருக்கலாமா? தட் இஸ், ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு ஈக்விட்டி ரிசர்ச் அட்வைசராக இருக்கலாமானா இருக்கலாம். பட் என்னென்னா, ரீட்டைல் ரிப்போர்ட்ஸை மட்டும் பப்ளிஷ் பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் ரீட்டைல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வேறு ஒரு பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கிறது ஆகிடும். ஸோ டோன்ட் இன்வால்வ் இன் பப்ளிஷிங் த ரிப்போர்ட்ஸ், பட் யூ கேன் ப்ரொவைட் எக்விட்டி ரிசர்ச் அட்வைசிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதாமா? இது அவங்க கொடுத்துருக்கிற ஒரு ஒரு டெசிஷன். இந்த 3 டெசிஷன் 3 கொஸ்டினாக வந்திருக்கு. ஸோ இந்த 3 டெசிஷனை பற்றி நம்மளோட மெயின் புக்கில் இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியலில் இல்லை, ஆனால் இதில் வந்திருக்கு. அப்போ எப்படி நமக்கு தெரியும்? அப்போ இதை படித்தா தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 5 விஷயத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஷின் பேப்பரை பார்த்தா நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும். அந்த கொஷினை பார்க்கும்போது நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும். சரியா? இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாமா? வாட் இஸ் த கொஷின்? See here, look here. Case scenario. CA Love and CA Kush. One second. CA Love and CA Kush are close friends. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்புறம் இவங்க 2 பேரும் ப்ராக்டிஸில் இருக்காங்க ஆஸ் சோல் ப்ரொப்ரைட்டர். லவ் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, குஷ் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் டிசைட் பண்ணுறாங்க, நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் at the back of the same they both decided to conduct a joint training session for their client on GST and decided to share the total fee collected thereof. இதில் இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் இன்னொரு சிஏவை கூப்பிட்டுட்டாங்க அவங்களோட ப்ரொஃபஷனல் சர்க்கிள்லேருந்து. இவங்க 3 பேருமே சேர்ந்துலாம் ப்ராக்டிஸ் பண்ணலை. ஹவவர் அந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னா, நான்லாம் சேர மாட்டேன்ப்பா, ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அகேன்ஸ்டாக இருக்குது, நான் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ இது வந்து எத்திக்கலி கரெக்டாக இல்லைன்னு கேட்குறாங்க. நம்ம தாராளமாக கரெக்டுன்னு சொல்ல போகிறோம். ஏன் நம்ம கரெக்டுன்னு சொல்ல போகிறோம்? ஏன்னா எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இது கரெக்ட் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், செகண்ட், பார்ட்னர் ஆஃப் எஸ்பி அண்ட் அசோசியேட்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது எஸ்பி அண்ட் அசோசியேட்ஸ்ன்றவங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்ம், அவங்க ஒரு ஃபர்ம், அதில் ஒரு பார்ட்னர் இருக்கார். அவரும் லவ்வும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஃபர்ம் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபர்ம்ன்றது வந்து இந்த எஸ்பி ஃபர்ம் அப்படின்றவங்க. த எஸ்பி ஃபர்ம் வாஸ் இன்வால்வ் இன் அன் ஆடிட் ஆஃப் லிஸ்டட் கம்பெனி. ஒரு லிஸ்டட் கம்பெனியோட ஆடிட்டராக அவங்க இருக்காங்க, which was required to submit BRSR அவங்க வந்து பண்ணணும். The company being audited was into thermal energy production businessல அவங்க இருக்காங்க. They had submitted the details about total emissions from its production outlets during the year and detailed energy consumption plan which it had decided for the upcoming yearsக்கு பண்ண வேண்டியது லீடர்ஷிப் இண்டிகேட்டர். கரண்ட் இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய எசென்ஷியல் இண்டிகேட்டரில் கரண்ட் பீரியடோட இன்ஃபர்மேஷன் வரணும். இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. புரியுதா? இப்போ நீங்கள் அந்த பேக் சைடில் இருக்கக்கூடியதை படித்தா தானே இதெல்லாம் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஒன், இதில் அந்த எஸ்பி அண்ட் அசோசியேட்ஸ் தான் ஆக்சுவலாக இந்த தெர்மல் எனர்ஜி கம்பெனிக்கு வந்து ஆடிட்டர். ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாதுங்கிறதுனால அவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்றாங்க. லவ் அவங்களோட ஃப்ரெண்டு தானே, அதனால் ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க தானே லவ், ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்பி அண்ட் அசோசியேட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்காங்க.
அதுக்கப்புறம் லவ் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் செய்யணும், எதெல்லாம் எசென்ஷியல் இண்டிகேட்டர், எதெல்லாம் வந்து லீடர்ஷிப் இண்டிகேட்டர்னு போய் லவ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காராம். அதனால் இந்த எஸ்பிஎன் அசோசியேட்ஸில் இருக்கவங்க இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் லவ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஜெஸ்டருக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஒன்று இருக்குது, அந்த அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போர்ட் மெம்பர் ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் வேணால் அங்கே போங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நல்ல இணக்கத்தின் பேரில் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இவர் லவ் என்ன சொல்கிறாருன்னா, குஷ் கிட்ட போய் கேட்குறான். ஓகேவா, குஷ் என்ன சொல்கிறான், டே எடுத்துக்காத, இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உன்னால் வந்து ஃபுல் டைம் ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் ஒத்துக்க மாட்டாங்க, இன்னொன்று ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்னு சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நீ இது எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இது கரெக்டாக தப்பான்னு கேட்டால் தப்பு. ஏன்னா லவ் தாராளமாக ஒரு பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கினுடைய போர்டு மெம்பராக ஆகலாம். ஏன்னா எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம ஆகலாம். புரியுதா? எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு சேஸ் தட் யூ கேன் பிகம் போர்ட் மெம்பர் ஆஃப் தி பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இந்த டீட்டெயில்ஸ் நம்ம எங்கே போய் படித்தா நமக்கு கிடைக்காது, இங்கே படித்தா தான் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த கொஸ்டினுக்கு என்ன சொல்கிறாங்க, சிஏ லவ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இன்டர்னல் ஆடிட்டராக இருக்கார் ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பணம் நிறைய ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏஐயை பற்றி நிறைய வந்து அவங்க வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லவ் என்ன பண்ணுறாருன்னா அதோட பிஸ்னஸ் மாடல் பார்க்குறாரு, அந்த கம்பெனி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து 9.5% ஆஃப் த ஷேர் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஓகேவா, ஸோ ஒரு இன்டர்னல் ஆடிட்டராக இருக்கக்கூடிய லவ் வந்து அவர் எந்த கம்பெனிக்கு இன்டர்னல் ஆடிட்டராக இருக்காரோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸே கிட்டத்தட்ட வந்து 5% 10% ஏதோ வாங்குறாரு. டோட்டல் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் 4.75 lakhs வருது. இது கரெக்டாக தப்பாங்கிறத பற்றி பின்னாடி கொஸ்டின் கேட்கல, அதனால் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. பட் ஜென்ரலாக கேட்டாங்கன்னா இன்டர்னல் ஆடிட்டருக்கு கம்பெனிஸ் ஆக்டில் இருந்தோ இல்லை மற்ற ப்ரொவிஷன்ஸில் இருந்தோ பெருசாக வந்து இது பண்ணவே கூடாதுன்னு மேண்டேட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்களாக என்ன பண்ணலான்னா, நான் வந்து இன்டர்னல் ஆடிட்டராக இருக்கேன், எனக்கு அப்ஜெக்டிவிட்டி வேணும், எனக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை எடுக்காமல் இருக்கலாம். அதர்வைஸ் தெர் இஸ் நோ ஆன் த ஃபேஸ் ஆஃப் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துலையும் பெருசாக ப்ரொவிஷன்ஸ் இல்லை. பட் அதை பற்றி டீட்டெயிலாக ஏதாவது கொஸ்டினில் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதை பற்றி ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம். ஓகேவா, யூ டோன்ட் ஹாவ் டு பிகம் எக்ஸ்பர்ட் இன் எவ்ரி திங், யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்கோர் மார்க்ஸ் இன் யுவர் எக்ஸாம் பேப்பர். ஸோ எக்ஸாக்டாக ஒரு சிஏ இன்ஸ்டிடியூட்டில் ஒரு கொஸ்டினை கேட்டு அதுக்கு அவன் என்ன பதில் கொடுக்குறானோ அதை நம்ம படிச்சுட்டு போனால் போதும். இதுக்கு கூட நான் ஏன் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் வந்து இது ரிலேட்டடாக நம்ம ஆன்சர்ஸ் எதை போட்டு ப்ரொவிஷன்ஸ் படி செக் பண்ணாலும் ப்ரொவிஷன்ஸ் படி தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ப்ரொவிஷன்ஸ் படி கம்பெனிஸ் ஆக்டில் வந்து இன்டர்னல் ஆடிட் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பட் இன்டர்னல் ஆடிட் பண்ணுறவங்களுக்குன்னு தனியாக சில ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு அதெல்லாம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம மண்டக்குள்ளே போட்டு நம்ம புகுத்திக்க வேண்டாம். இந்த கேஸ் சினாரியோவில் 5 விஷயம் நம்ம கற்றுக்குறோம், அவ்வளோதான். அதுக்கடுத்து அடுத்த கேஸ் சினாரியோ போயிடணும். நம்மளோட மெயின் கோல் வந்து என்னென்னா, சிஏ இன்ஸ்டியூட் ஒரு கொஸ்டினை மெயின் எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர் எழுதி மார்க் வாங்கிட்டு வெளில வந்துடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய திறமைங்களை எல்லாத்தையும் நீங்கள் ரியல் டைமில் காமிச்சிருங்க. பட் இந்த இடத்துல நீங்களாக ஒரு டிசைட் பண்ணி நீங்களாக மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா, ஸோ இதை பற்றி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, குஷும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, லவ்வும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நீ அதில் வந்து ஷேர் வாங்கலாமா வாங்கக்கூடாதா வச்சிருக்கணுமா நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் இதை பற்றி நான் ஏன் உங்ககிட்ட சொல்லலைன்னா, இந்த பேராகிராஃப்லேருந்து பேக் சைடில் கொஸ்டின் வரல, அதனால் இது இப்போதைக்கு விட்டுடலாம். அடுத்தடுத்த கொஸ்டின்ஸில் அடுத்தது கேஸ் சினாரியோ பார்க்கும்போது அது வரும், அப்போ நான் உங்களுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்தது சிஏ குஷ் வாஸ் a statutory auditor of a finance private limited companyக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இட் இஸ் NBFC headquartered in India. ஒரு NBFCக்கு அவர் வந்து statutory auditor. அந்த கம்பெனிலேயே ஒரு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து நிறைய செட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ட்ரெஷரி ஃபங்க்ஷன்ஸை பார்க்க ப்ராப்பரான ஆள் இல்லை. அதனால் டியூ டு திஸ் சிச்சுவேஷன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆடிட்டர்கிட்டே போயிட்டு சார் நீங்கள் தான் வந்து ஈக்விட்டி ரிசர்ச் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் சிஏ ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து இந்த ஈக்விட்டி ரிசர்ச் அட்வைஸ்லாம் பண்ணுறீங்க, அது ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ் தானே, அது நீங்கள் எங்களுக்கு பண்ணலாம், தெர் இஸ் நோ ப்ரொஹிபிஷன், அது எங்களுக்கு கொஞ்சம் பண்ணித்தாங்களே, it is a management consultancy services then it is not prohibited under section 144 sir, can you please do it sir அப்படினு கேக்குறாங்க. ஓகேவா, to support the company and the members of its treasury department for a brief period by giving investment advisory services நீங்கள் கொடுங்களேன் சார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து சிஏ குஷ் லவ்வெல்லாம் சேர்ந்து பேசி என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இல்லை அதை நம்ம பண்ணலாமா என்னன்னு தெரில, ஏன்னா நீ வந்து அங்கே அந்த இடத்துல ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராகவும் இருக்க, ப்ளஸ் நீ அந்த இடத்துக்கே வந்து how do you call that எக்விட்டி ரிசர்ச் அட்வைசராகவும் போயிட்டேன்னா அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாயிடும், யூ கான் டூ தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்து இந்த இந்த சினாரியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இதில் கூட நீங்கள் கேட்கலாம், மேம் இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்கோம்னா அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் பல ஆங்கிளில் பல பதில்கள் இருக்கும். ஓகேவா, மெயின் எக்ஸாமில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தானே இப்போ நம்ம ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து செக்ஷன் 144 தானே ப்ரொஹிபிஷன், இதை நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்களேன், இது ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிட்டு சொல்லுங்கள், எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்கணும், ஒவ்வொரு கேஸ் என்ன இருக்குன்னு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி தரேன், அதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஆன்சர் சொல்லுங்கள், நான் அதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடுறேன்.
ஸோ இப்போ செக்ஷன் 144 படி என்னென்ன ப்ரொஹிபிட்டட் சர்வீசஸ் அதை மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. செக்ஷன் 144 படி ஓகேவா, ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்காங்க, ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்காருன்னா அவர் எந்தெந்த சர்வீசஸ்லாம் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 சொல்கிறேன். நீங்கள் புக் கீப்பிங் சர்வீசஸ் பண்ணக்கூடாது, இன்டர்னல் ஆடிட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வேறு என்ன சர்வீஸில் நீங்கள் பண்ணக்கூடாதோ அதை எழுதுங்க. அதில் இது வருதா இல்லையா நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்து இப்போ 5 கொஷின்ஸை நம்ம படிக்க போகிறோம். 5 கொஷின்ஸ் அதுக்கப்புறம் 5 ஆன்சர்ஸையும் பார்த்துக்கலாம். இப்போ வெதர் த ஆக்ட் ஆஃப் கண்டக்டிங் ஜாயின்ட் ட்ரைனிங் செஷன் இது வந்து லீட்ஸ் டு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டாக இல்லையான்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் என்ன சொல்லணும், இட் இஸ் நாட் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். ஏன்னா எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போட்டு அப்படி சொல்லிச்சுன்னு சொல்லணும். இங்கே வந்து இஸ் இட் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் எஸ்ன்றான், அப்போ இது ஆன்சர் தப்பு. இங்கேயும் எஸ்ங்கிறான், ஆன்சர் தப்பு. நோன்றது தான் கரெக்ட் ஆன்சரு. இங்கே இதை ஒரே தான் நோ இருக்குது, அப்போ கண்ணை மூடிட்டு போடுறாங்க. நோ, ஆஸ் பர் த ரீசன்ட் டெசிஷன்ஸ் ஆஃப் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் it is permissible for 2 or more CA in practice collectively to have joint training sessions for their client on GST and share the fee collected from the clients thereof. It is not construed to be professional misconduct. So தாராளமாக நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்சர் 1 முடிஞ்சிச்சா? செகண்ட் ஒன், வித் ரிகார்ட்ஸ் டு BRSR ரிப்போர்ட்டிங் அப்படி டேட்டா ஆஃப் டோட்டல் எமிஷன்ஸு த ஃபியூச்சர் எனர்ஜி கன்சம்ஷன் பிளான்ஸ் ஆஃப் த கம்பெனி எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ஃபியூச்சரை பற்றி சொல்கிறது வந்து என்னதுன்னு கேட்டால் இட் இஸ் கால்ட் அஸ் லீடர்ஷிப் இண்டிகேட்டர். கரண்ட்டை பற்றி பேசுறது இட் இஸ் கால்ட் அஸ் எசென்ஷியல் இண்டிகேட்டர். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், டீட்டெயில்ஸ் ஆஃப் த எமிஷன்ஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த எசென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் நீட் டு பி மேண்டேட்டரிலி டிஸ்க்ளோஸ். However, plan for future is only a leadership indicator and it is considered as an optional disclosure. புரியுதா? ஒரு தடவை எதுக்கும் நான் பார்த்துட்றேன், இருங்க, நான் பாட்டுக்கு மார்க் பண்ணிட்டேன். A1 மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கிறேன் உங்களை. ஏ தான், சூப்பர். ஏன்னா மார்க் பண்ண ஆனால் கடைசியில் பார்க்கல. செகண்ட் கொஸ்டின் மட்டும் நான் பார்க்கல, மற்றதெல்லாம் பார்த்து செக் பண்ணேன். பட் செகண்ட் கொஸ்டின் நான் பார்க்கல, தான் எனக்கு ஒரு பயம். சரி, ஓகே. வித் ரிகார்ட்ஸ் டு த BRSR ரிப்போர்ட்டிங் ஆன் டேட்டா ஆஃப் டோட்டல் எமிஷன்ஸ் அண்ட் த ஃபியூச்சர் எனர்ஜி கன்சம்ஷன் பிளான் எப்படி ட்ரீட் பண்ணுவீன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், இந்த மாதிரி லீடர்ஷிப் இண்டிகேட்டர்னா அது வந்து ஆப்ஷனல். இந்த இடத்துல ஃபியூச்சர் பற்றி கேட்குறாங்க. ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்போதுமே ஆப்ஷனல். இங்கே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் என்னென்னா ஃபியூச்சர்னாலே ஆப்ஷனல். அந்த ஆப்ஷனலுங்கிறத என்ன கேட்டகரியில் கொண்டு வருவோன்னு கேட்டால் அதை தான் லீடர்ஷிப் கேட்டகரியில் கொண்டு வரும். இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மற்றதெல்லாம் டம்மி தான். ஓகே, மற்ற 3 ஆப்ஷன் படிச்சுட்டு புரியலன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிற கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு. தேர்ட் கொஷின், the futuristic plan which the company has for its energy consumption can be categorized under which principle? இப்போ பிரின்சிபலை டச் பண்ணிட்டாங்க. 9 பிரின்சிபல்ஸை எதில் டச் பண்ணுறாங்க? ஃபியூச்சர் தெர்மல் எனர்ஜி. அப்போ அது என்னது? எனர்ஜி என்ன ஏது எல்லாமே என்வாயன்மெண்ட்டை பற்றி தானே. எனர்ஜி கன்சர்வேஷன், ஃபாரஸ்ட்டு, லேண்டு, அதெல்லாம் பற்றி. ஸோ எனர்ஜிங்கிறது இட் இஸ் ஆல் அபவுட் த என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறதுனால யூ கோ ஃபார் பிரின்சிபல் நம்பர் 6. இந்த இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்களேன். நீங்கள் நம்பர் தெரிலனா கூட இட் ஹேஸ் டு கம் அண்டர் த என்வாயன்மெண்ட். நீங்கள் சப்போஸ் மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு பிரின்சிபல் நம்பரே தெரியலனா கூட அந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் என்வாயன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதான் இது பண்ணும். இந்த இடத்துல எத்திக்ஸ் டிரான்ஸ்பரன்சிலாம் எங்கே வந்துச்சு? ஒன்றும் கிடையாது. ஸ்டேக் ஹோல்டர் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவா நீங்கள் வந்து எனர்ஜி கன்சம்ஷன்லாம் பண்ணுறீங்க? கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பப்ளிக் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசி. நீங்கள் வந்து எனர்ஜி கன்சம்ஷனை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறதுனால ரெகுலேட்டரி பாலிசி, பப்ளிக் பாலிசியில் என்ன பண்ண போகிறீங்க? சம்மந்தமே கிடையாது. யூ ஆர் ட்ரைங் டு டூ தி ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் என்வாயன்மெண்ட். ஸோ இதுதான் பிரின்சிபல் நம்பர் 6. உங்களுக்கு பிரின்சிபல் 9 பிரின்சிபல் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? பிரின்சிபல் 1 எத்திக்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, இன்டெகிரிட்டி எல்லாமே. பிரின்சிபல் 2 சேஃப்டி, க்ரீன், சஸ்டைனபிலிட்டி, க்ரீன். நம்பர் 3 எம்ப்ளாயி வெல்ஃபேர். நம்பர் 4 ஸ்டேக் ஹோல்டர் வெல்ஃபேர். அப்புறம் கடைசியில் வந்துடலாம் 9 and 8 என்னன்னு சொல்லலாம். 9 வந்து கஸ்டமர், 8 வந்து CSR. நடுவில் 5, 6, 7. 5, 6, 7 என்ன சொல்லுவோம்? 5 வந்து ஹியூமன், 6 வந்து என்வாயன்மெண்ட்டு, 7 வந்து லாபிங் வித் டிரான்ஸ்பரன்சி. இதுதான் லாபிங் வித் டிரான்ஸ்பரன்சி. இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பப்ளிக் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசி, டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு சொல்கிறது. ஓகேவா? ஆனால் இந்த 7 டிரான்ஸ்பரன்சின்ற வேர்டே வரல பாருங்கள். அதனால தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாபிங் வித் டிரான்ஸ்பரன்சி, whenever you are going to change some regulatory policies or whenever you are going to influence the public, அது வந்து பிரின்சிபல் நம்பர் 7. அதனால தான் எப்பவுமே சொன்னேன், பிரின்சிபல் நம்பரையும் படிச்சுக்கோங்க, நேமையும் படிச்சுக்கோங்க. சிலருந்து நீங்கள் லாபிங் வித் டிரான்ஸ்பரன்சி ஞாபகம் வச்சிருப்பீங்க, பட் அந்த இடத்துல போய் பார்த்தா இன்ஃப்ளூயன்சிங் வித் பப்ளிக் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசின்னு இருக்கும். அதனால பிரின்சிபல் நம்பர் ப்ளஸ் அந்த நம்பர் ப்ளஸ் பிரின்சிபல் 2 படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நமக்கு. அடுத்தது 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். By accepting the offer to become a member of the board of the management of KYC cooperative bank, do you think that CLO would be guilty? No, he is not guilty. ஏன்னா எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போட்டு டிசைட் பண்ணிட்டாங்களே. நீங்கள் தாராளமாக பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்குக்கு நீங்கள் தாராளமாக போர்ட் மெம்பர் ஆகலாம். அது ஆகிறதுனால உங்களோட ப்ராக்டிசிங் COP எதுவும் பாதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக would you be held guilty? நோங்கிறது ஆன்சர். ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? It is permissible for CA in practice to become a member of the board of management in primary urban cooperative banks. Hence CA would not be guilty of professional misconduct அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் ஆன்சர் தப்பு? இங்கே எஸ்ன்னு கொடுக்கறதுனால ஆன்சர் தப்பு. இங்கே ஏன் ஆன்சர் தப்பு? இட் இஸ் பர்மிசிபிள் ஃபார் ப்ராக்டிஸ் டு பிகம் த போர்ட் மெம்பர் இன் பிரைமரி ரூரல்ன்ட்டாங்க. ரூரல் கிடையாது, அர்பனுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க.
ரூரலுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஓகேவா? அதனால் நீங்கள் அந்த அர்பனுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அதே மாதிரியே இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் ஆஸ் பர் clause 11 would be held guilty-ஆ? கில்ட்டியே கிடையாது, he is not guilty-ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? வேறு என்ன இருக்குது? மற்றெல்லாம் ஓகே தானே? லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். In the given case it is mentioned that CA Kush, a practicing CA and is also engaged as equity research advisor. Do you think that Kush will be held guilty of professional misconduct as per the provisions of CA Act? இவங்க எவ்வளோ அழகாக நயமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அவரே ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஈக்விட்டி ரிசர்ச் அட்வைசராக ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறது தப்பாக கரெக்டானு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அவங்க உங்களுக்கு குழப்பவே இல்லை. அதே கிளைண்ட்டுக்கு அவர் எந்த கம்பெனிக்கு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக இருக்காரோ அதே கம்பெனிக்கு அவர் இதையும் பர்ஃபார்ம் பண்ணலாமான்னு கூட அவங்க கேள்வி கேட்கல. ஸோ நீங்கள் ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? அந்த நீங்கள் எதுக்கும் படிச்சுக்கோங்க, செக்ஷன் 144 ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் அதை படிங்க, வேணாம்னு சொல்லலை. பட் இந்த கொஸ்டினில் அவங்க அதை கேட்கவே இல்லை. அப்போ நீங்கள் எதை பற்றி மட்டும் யோசிக்கணும்? ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எந்த கிளைண்ட்டுக்கு ஆடிட் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே நான் ஆடிட் சர்வீஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். என்னென்னா அந்த சீலிங் லிமிட் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஆடிட் சர்வீஸை விட நான் ஆடிட் சர்வீஸ் அதிகமாக வரக்கூடாதுன்னு ஒரு கிளாஸில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சீலிங் லிமிட் 15 லட்சம் இருக்குன்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. இங்கே அவங்க கேட்குற கொஸ்டின் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதாவது என்ன சர்வீசஸ், எக்விட்டி ரிசர்ச் சர்வீசஸை பண்ணலாமா கூடாதா? பண்ணலாம், அவ்வளோதான். யார் சொன்னால் பண்ணலான்னு? எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் சொல்லியிருக்கு, அவ்வளோதான். ஸோ a CA in practice may be an equity research advisor, but he cannot publish retail reports because it would amount to other businessல அவர் ஈடுபடுறதா சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸை மட்டும் பப்ளிஷ் பண்ணாமல் தாராளமாக நீங்கள் என்னவா ப்ராக்டிஸ் பண்ணலாம்? ஈக்விட்டி ரிசர்ச் அட்வைசராகவும் இருக்கலாம். அதனால் குஷ் வந்து வேறு எந்த ரிப்போர்ட்டும் பப்ளிஷ் பண்ணாத வரைக்கும் அவர் எந்த ஒரு வகையிலையும் he will not be held guilty of professional misconduct. அதோடு முடிஞ்சு போச்சு. நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ப்ரொஹிபிஷன் 144 படி அந்த கம்பெனிக்கே அவர் அதை பண்ணாமல் வேணாமான்றதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு இங்கே அழகாக உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்த 5 ரீசனையும் நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த 5 ரீசனையும் தான் நான் உங்களுக்கு எங்கே கொடுத்துருந்தேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5 பேராகிராஃப் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதுவுமே இந்த 5 ரீசன்ஸ் தான். ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கேஸ் சினாரியோ நம்பர் 3 நவ் யூ ஆர் லாக்டு. பிரச்சனையே கிடையாது. மெயின் எக்ஸாமில் கேஸ் நம்பர் 3லேருந்து எந்த 5 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வந்தாலும் உங்களுக்கு மார்க்கு கன்ஃபார்ம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஐல் மீட் யூ இன் கேஸ் நம்பர் 4. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட CA ஃபைனல் படிக்கக்கூடிய சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி மலையாளம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் புரியும் நான் பேசுகிற தமிழ் நினைக்கிறேன். தட் இஸ் தமிழ் ஜென்ரலாகவே மலையாளிஸ்க்கு புரியும். ஸோ மலையாளம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கண்டென்ட் வந்து அவங்களோட மெயின் எக்ஸாமில் ஒரு 10 மார்க்ஸை எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு இது கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி a very 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 hopeful session. Thank you so much. Have a nice day. And for all the students who have messaged me personally thanking me for this case scenario series வந்து I am truly humbled by your love and support. Thank you so much. It's only because of you students தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பவர் ஹவுஸ். அவங்க இல்லைனா நான் எதுவுமே கிடையாது இன்னைக்கு. Thank you so much. Have a nice day. Bye bye.